அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 39. அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற ஒரு தெளிவான சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் பலதரப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லது யாருமே இல்லாத இடத்தில் தனிமையில் இருந்தாலும், எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் அந்த இடத்தில் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கையை நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து விட்டால், எவ்வளவு பெரிய வழிகேட்டின் பாதையின்பால் தள்ளிவிடுகின்ற அளவில் சிக்கி தவித்தாலும் தன்னைத்தானே அவர் தற்காத்துக் கொள்வார். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில், வானங்களையும் பூமியையும் அவனே 6 நாட்களில் படைத்தான், பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான். பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதிலிருந்து ஏறுவதையும் அவன் நன்கறிவான். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று 57வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீர் அறியவில்லையா? நீங்கள் 3 பேர் ரகசியத்தில் அவன் 4ஆம் அவனாக இல்லாமல் இல்லை. நீங்கள் 5 பேர் ரகசியம் பேசிக்கொண்டிருந்தால் அதில் 6வதாக அவன் இல்லாமல் இல்லை. இதைவிட குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் அங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இல்லாமல் இல்லை. பின்னர் கியாம நாள் அவர்கள் செய்ததை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று 58வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகமான நபர்கள் கூட்டு சேர்ந்து தவறிழித்தாலும் அல்லது தனிமையில் அமர்ந்து கொண்டு தனி மனிதனாக தவறிழித்தாலும் சரி, நீங்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றீர்களோ அந்த எண்ணிக்கையோடு சேர்த்து கூடுதலாக இறைவனின் கண்காணிப்பும் பார்வையும் கிடுக்கு பிடியாக இருக்கிறது என்று இறைவன் கடுமையாக நமக்கு எச்சரிக்கிறான். அவர்களது இரகசியத்தையும் அதைவிட இரகசியத்தையும் நாம் செவியுறவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்களா? அப்படி அல்ல. அவர்களிடம் உள்ள நமது தூதர்கள் அவைகளை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று 43வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அல்லாஹ் அறிவான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? அல்லாஹ் மறைவானவற்றை நன்கு அறிவான் என்று 9வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரகசியமான காரியங்களை தனிமையில் அரங்கேறும் போது யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் கேட்கவில்லை என்று நினைத்து அலட்சியமாக யாரும் இருந்துவிட வேண்டாம். அவைகளை கண்காணிக்கக்கூடியவர்கள் அனைவரும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்து கொண்டிருக்கிறான்.